வெல்கம் டு S3 Programming Tech Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Python program to find the factorial of the number. So factorial of a non-negative integer is multiplication of all integers smaller than or equal to n. For example, the factorial of 6 is 6 into 5 into 4 into 3 into 2 into 1, which is 720. So the first approach is recursive approach. So the Python program uses a recursive function to calculate the factorial of a given number. The factorial is computed by multiplying the number with the factorial of its preceding number. So வாங்க நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து recursive method வந்து பார்க்க போறோம். So இதுல பாருங்க definition factorial கொடுத்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கோலன் கொடுத்துருவோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 1 if n equal to 1 or n equal to 0 இருந்தா else n star factorial n minus 1. சோ என்ன நம்பர் என்னன்னு கொடுத்திருக்கோம்னா 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ print factorial of the number is factorial num அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ண போறோம். control F5. So the iterative approach ல பாத்தீங்கன்னா factorial ஒரு ஃபங்க்ஷன்ல n அப்படிங்கறத பாஸ் பண்ணிருக்கோம். if n less than 0 இருந்தா return 0, அதாவது else if இருந்ததுன்னா என்ன ஆகும், n equal to 0 or n equal to 1. முன்னாடி நம்ம கொடுத்ததுதான் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அதுல ரிகர்சிவ் மெத்தட்ல வந்து ஒரே லைன்ல எல்லாத்தையுமே கொடுத்திருப்போம். இதுல வந்து if கண்டிஷன் அடுத்தடுத்த லைன்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான் இதுல டிஃபரெண்ட். சோ எல்ஸா இருந்ததுன்னா fact equal to 1 அப்படின்னு கொடுத்திருப்போம். while n greater than 1 இருந்தா fact star equal to n, n minus equal to 1. So n minus equal to 1 னா n equal to n minus 1 அப்படின்னு அர்த்தம். So return fact. So நம்ம வந்து 5 ன்னு கொடுத்திருக்கோம். So நான் இங்க வந்து 10 ன்னு கொடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். So இத வந்து என்ன பண்ணுவோம், நம்ம control F5 கொடுப்போம். So நம்ம factorial of 10 is 3628800 அப்படின்னு வந்து. So நம்ம இதே மெத்தட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா for loop யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதை iterative approach வந்து for. So இதுல பாத்தீங்க அப்படின்னா definition factorial n அதே தான் நம்ம கொடுத்திருக்கோம். இங்க வந்து res அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல equal to 1 கொடுத்திருக்கோம். for I in range 2, n plus 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். res star equal to I ன்னு கொடுத்திருக்கோம். return res அப்படின்னு கொடுத்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ num equal to இங்க வந்து நான் 7 அப்படின்னு கொடுக்கிறேன். சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், factorial பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். இப்ப control F5 பிரஸ் பண்ணிக்கோங்க. So factorial of 7 is 5040. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா using one line solutions. So find the factorial of the number using one line solution. ஒரே லைன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரே லைன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டெர்னரி ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்ம அது என்னன்னு பாப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா definition factorial n கொடுத்திருக்கோம். return 1 if n equal to 1 or n equal to 0 else n star factorial n minus 1. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்னரி ஆபரேட்டர். ஓகேவா? ஒரே லைன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். சோ num equal to இங்க வந்து நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். சோ என்ன பண்ண சொல்லிருக்கோம், print factorial of the number factorial num அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இத வந்து control F9 கொடுங்க. control F5 சாரி. சோ இப்போ என்ன வந்துருச்சு, factorial of 4 is 24 அப்படின்னு வந்துருச்சு. சோ நம்ம வந்து factorial டிஃபரெண்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது inbuilt functions. சோ ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், factorial கண்டுபிடிக்க போறோம். In Python, the math module contains a number of mathematical operations which can be performed with ease using the module.
math dot factorial functions returns the factorial of desired number. So நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி இன்பில்டா இருக்கிற அந்த mathங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடலாம். எந்த ரொம்ப எல்லாம் கோட் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிறத என்ன பண்ண போறோம், இன்பில்டா இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இம்போர்ட் மேத் அப்படிங்கிற அந்த மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். So this module provides access to the mathematical functions. So அடுத்தது வந்து definition factorial, அதுக்கப்புறம் return math dot factorial of n. So இந்த mathங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், factorial கண்டுபிடிக்க போறோம். So num equal to இங்க நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன். So இப்ப control F கொடுங்க. So the factorial of 3 is 6 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது prime factorization method to find the factorial. So இதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one, initialize the factorial variable to 1. Second step, for each number I from 2 to n, do the following. So I வந்து 2 இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one, find the prime factorization of I. So நம்ம என்ன பண்றோம், find பண்றோம் prime factorization of I. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், for each prime factor p and its corresponding power k in the factorization of I, multiply the factorial variable by p raised to the power of k. Next, return the factorial variable. So இந்த find இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, factors வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, சோ இத வந்து கண்ட்ரோல் F5 கொடுங்க, ரன் பண்ணி பார்ப்போம். சோ ஃபேக்டோரியல் 5 is 120 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.